வரலாற்றில் முதல் முறையாக 1 கிராம் தங்கம் 10,005 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 சவரன் தங்கம் 80,000 கடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் விலை குறைய வாய்ப்பே இல்லை என நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இனிவரும் நாட்களிலும் தங்கத்தின் விலை ஏறுமுகத்திலேயே இருக்கும் எனவும் கூறியுள்ளனர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து கூடூர் இடையே நடைபெற்று வரும் பொறியியல் பணி காரணமாக இன்று 11 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. கடற்கரையிலிருந்து மாலை 6:45, இரவு 8, 9:20 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஜிஎஸ்டி சலுகைகள் மக்களை சரியாக சென்றடைகிறதா என்பதை தனிப்பட்ட முறையில் கண்காணிப்பேன் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மாநிலங்களும் பங்களித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி குறைப்புக்கு பின் நுகர்வு 10% அதிகரித்தாலே மொத்த உள்நாட்டு உற்பத்தி 20 லட்சம் கோடி ரூபாய் அதிகரிக்கும் என கணித்துள்ளார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு பின் முதன்முறையாக குடியரசுத் தலைவரை பிரதமர் மோடி சந்தித்து பேசியுள்ளார். டெல்லியில் பாஜக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கூட்டத்தில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்காக பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் மூலம் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தில் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் மூலம் 17,613 வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் 7 பேரின் பதவிகளும் கூண்டோடு பறிக்கப்பட்டுள்ளன. ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை கட்சியில் இணைக்க செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்திருந்த நிலையில் இபிஎஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார். தன்னிடம் விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்பிலிருந்து விடுவித்துள்ளனர் என செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் தனது பணி தொடரும் எனவும் கூறியுள்ளார். கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். ஈரோடு புறநகர் மேற்கு பொறுப்பு மாவட்ட செயலாளராக எம்எல்ஏ செல்வராஜ் நியமனம். செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் புதிய பொறுப்பாளரை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவை அழிக்க துடிக்கும் கரையான்களை சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆட்சியை மக்கள் பரிசாக தருவார்கள் என்றும் மூத்த நிர்வாகிகளிடம் கூறியுள்ளார். செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டிருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் கெடு விதித்ததில் தவறு இல்லை எனவும் 10 நாட்கள் காலக்கெடுவிற்கு பின் செங்கோட்டையனை சந்திப்பேன் என்றும் கூறியுள்ளார்.
செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமானது என சசிகலா அறிக்கை வெளியிட்டுள்ளார். யாராக இருந்தாலும் தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து நீக்கியது அவருக்கு பின்னடைவு அல்ல, நீக்கியவர்களுக்கு தான் பின்னடைவு என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் விசுவாசத்தோடு உழைத்து வந்தவர் செங்கோட்டையன் என்றும் கூறியுள்ளார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது நிதானமாக எடுத்த முடிவு என டிடிவி தினகரன் விளக்கமளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியை நயினார் நாகேந்திரன் சரியாக கையாளவில்லை என அதிருப்தி தெரிவித்துள்ளார். இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணமல்ல, எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. செங்கோட்டையன் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பாஜக காரணம் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் திமுக ஆட்சியை அகற்ற முடியும் எனவும் கூறியுள்ளார். அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள், இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதில் நம்ம அதைப்படி கருத்து சொல்ல முடியாது, அதை பற்றி பேசவும் முடியாது. இன்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததில் தலையிடாது. செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். கட்சி ஒன்றுபட்டால் பதவியில் நீடிப்போம் என்று படிவத்தில் கையெழுத்திட்டு அனுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இபிஎஸ் பங்கேற்ற கூட்டத்தில் நோயாளியுடன் வந்த ஆட்டோவை அதிமுகவினர் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டிரைவரையும் தாக்கியதால் காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தளபதி 2026 அரசியல் பிரச்சார பயணம் என்ற பெயரில் வரும் 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தவிக தலைவர் விஜய். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பேசுவதற்கு அனுமதி கோரி தவிக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்பயணம் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தொலைபேசி வாயிலாக நிர்வாகிகளிடம் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். காவல்துறை அனுமதி வழங்குவதில் இழுபறி நீடிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆடுதுறை சேர்மனை கொலை செய்ய முயன்ற வழக்கில் மர்ம கும்பல் பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலீசார் தங்களை நெருங்கியதை அறிந்த அந்த கும்பல் விழுப்புரம் அருகே காரை நிறுத்திவிட்டு வேறொரு வாகனத்தில் தப்பியோடியுள்ளனர். தூய்மை பணியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரே இருக்கக்கூடாது என பேசியதை தவறாக பரப்பப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்துள்ளார். 10.5% இடஒதுக்கீடு கேட்கும் அன்புமணி ராமதாஸ் தூய்மை பணியிலும் இடஒதுக்கீடு கேட்பாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை டிஜிபி அலுவலக வாசலில் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி போலீசார் முன்னிலையிலேயே விசிகாவினர் தாக்குதல் நடத்தினர். இருதரப்பும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இருதரப்பு மீதும் பொது இடங்களில் ஆபாசமாக பேசுவது, காயம் ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. மாநில தேர்தல் ஆணையர்களுடன் வரும் புதன்கிழமை தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தவுள்ளார். இன்று சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளதால் தஞ்சை பெரிய கோயிலில் மாலை 4 மணிக்கு நடை சாத்தப்பட்டு நாளை காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது.
திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கோலாகலமாக நடைபெற்றது. பலத்த பாதுகாப்புடன் அருகில் உள்ள நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் கனமழை வெள்ளப்பெருக்கால் பல இடங்களில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மீட்பு பணியில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரகாண்டில் 250 கிலோமீட்டர் பரப்பளவு இடம் கடுமையான டெக்டானிக் அழுத்தத்தில் உள்ளதாக IIT ரூக்கி ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். வரும் காலங்களில் சாமோலி, உத்தரகாசி உட்பட 4 மாவட்டங்களில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளனர். தெலுங்கானாவில் ரசாயன தொழிற்சாலை என்ற பெயரில் செயல்பட்டு வந்த போதைப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலை கண்டுபிடிப்பு. 12,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திரவ போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் IIT பட்டதாரி உட்பட 13 பேரை கைது செய்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் உணர்வுகளையும் மதிப்பீட்டையும் ஆழமாக பாராட்டுகிறேன். இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான கூட்டாண்மையை கொண்டிருப்பதாக டிரம்புக்கு பிரதமர் மோடி பதிலளித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடினார். இந்தியா பிரான்ஸ் மூலோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் உறுதியளித்துள்ளனர். செங்கடலில் பதிக்கப்பட்டுள்ள கேபிள்கள் துண்டிக்கப்படும் என ஹவுதி அமைப்பு எச்சரித்திருந்த நிலையில் மைக்ரோசாப்ட் நிறுவன கேபிள்கள் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டன. சீரமைக்கும் பணி நிறைவடைய தாமதமாகும் என்பதால் ஆசிய மற்றும் ஐரோப்பிய பிராந்தியத்தில் இணைய சேவை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. பூமியை நோக்கி வரும் விண்கற்களை தகர்க்கும் தொழில்நுட்பத்தின் சீன ஆய்வாளர்கள் வெளியிட்டனர். பூமியை நோக்கி வரும் விண்கல்லை சீனா பாணியில் திசை மாற்றுவது அல்லது தகர்ப்பது குறித்து ஆய்வாளர்கள் விளக்கமளித்துள்ளனர். ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. சீனாவுக்கு எதிரான போட்டியில் கோல் மழை பொழிந்த இந்தியா 7-0 என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்றது. பீகாரில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆசிய கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்கொரியா மோதுகின்றன. இந்தியா சாம்பியன் ஆகுமா என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவிற்கு 2 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளது. ஆடவர் மற்றும் கலப்பு பிரிவில் இறுதிப் போட்டியில் முன்னேறி இந்திய அணி அசத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயரை BCCI நியமித்துள்ளது. ஆசிய கோப்பை தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் இந்தியா ஏ அணியின் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாளில் 12.8 கோடி ரூபாய் வசூல் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் மின்கசிவால் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உள்நோயாளிகள் பிரிவில் இருந்த 48 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பாடகர் SP சரண் சென்னை KK நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 23 மாதங்களுக்கான வாடகை பணம் தராமல் ஆபாசமாக பேசி உதவி இயக்குனர் திருஞானம் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஊர்களின் பெயர் பலகைகளில் ஹிந்தியும் இடம்பெற்றிருப்பதால் சர்ச்சை எழுந்துள்ளது. ஏற்கனவே பெயர் பலகைகளில் தமிழ், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஹிந்தி மொழியும் சேர்க்கப்பட்டுள்ளது. கடலூர் சிப்காட்டில் வெடி விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டு 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 93 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கடராமன் நியமனம் செய்யப்பட்ட விவகாரம். தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் மசூதியில் வைக்கப்பட்ட வக்பு வாரிய கல்வெட்டில் அசோகா சின்னத்தை சிலர் சேதப்படுத்தியதால் பரபரப்பு. காஷ்மீரில் பாஜகவினர் போராட்டம் நடத்திய நிலையில் சேதப்படுத்தியவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தளத்தில் எதற்கு நாட்டின் தேசிய சின்னம் என காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவரை எந்த ஆன்மீக தளத்திலும் அசோகா சின்னம் தென்பட்டதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கார் தெக்சில் பகுதியில் உள்ள கௌசர் கிரிக்கெட் மைதானத்தில் போட்டியின் போது சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் நம்பர் 1 வீரர் சின்னரும் நம்பர் 2 வீரர் அல்கராஸும் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளனர். தொடர்ச்சியாக 3வது முறை இருவரும் ஃபைனலில் நேருக்கு நேர் மோத உள்ளதால் சாம்பியன் பட்டம் வெல்லப்போவது யார் என எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. அமெரிக்க ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸை சேர்ந்த நம்பர் 1 வீராங்கனை சபலன்கா பட்டம் வென்றார். அமெரிக்க வீராங்கனை அனிசி மோவாவை 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் 94வது பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி மும்பையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. தலைவர் பதவி காலியாக உள்ளதால் புதிய தலைவரை ஒருமனதாக தேர்வு செய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.